உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். செம்மையா கேம் பிளான் விளையாடுறது, கேம் போடுறதுல திமுகவை அடிச்சுக்கவே முடியாது. உண்மையிலேயே சொல்றேன், செம்ம டேலண்டட் திமுக. பாராட்டணும் உண்மையிலேயே. என்னன்னா, இந்த மாதிரி கேப்மாரித்தனம் பண்றது, மொள்ளமாரித்தனம் பண்றது, பிள்ளகாத்தனம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் உங்களுக்கு மூளை இவ்வளவு நல்லா வேலை செய்யுது. ஆனா சட்ட ஒழுங்க பாதுகாக்கிறதுல, நல்ல ஆட்சி கொடுக்கறதுல, மக்களை பிரச்சனை இல்லாம வச்சுக்கிறதுல ஏன் உங்களோட மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது? ஊழல் பண்றது, எப்படி செட்டிங் போட்டு கொள்ளையடிக்கலாங்கிறது, ஊடகங்களை கைக்குள்ள போட்டுக்கிறது, போட முடியாத ஊடகங்களை மிரட்டுறது, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா டிசைனா உங்களோட மூளை வேலை செய்யுது. இவ்வளவு மூளையில கொஞ்சோண்டு ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கு வேலை செஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு குரங்கு பல்ட்டி அடிக்க வேண்டியது இல்லை, குரலி வித்தை காட்ட வேண்டியது இல்லையே. ஏன் அதுல உங்களுக்கு மூளை வேலை செய்யல? அப்ப மூளை இல்லாம போயிடுதா? அப்படிலாம் கிடையாது. இவங்க மனித குல விரோதிகள் அப்படிதான் இருப்பாங்க. எதனால நீங்க இப்படி சொல்றீங்க? என்னங்க திடீர்னு எடுத்த உடனே இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கலாம். நிறைய சம்பவங்கள் இருக்கு, ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துருங்க. எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளுநர் பஞ்சாயத்தை இழுத்துட்டாங்க. இப்ப ஜல்லிக்கட்டு பஞ்சாயத்து 4 நாள் வச்சுட்டு ஓட்டினாங்க. அடுத்து விஜய் சிபிஐ அப்படின்னு மீடியா வச்சுட்டு ஓட்டினாங்க. இன்னைக்கு ஃபுல்லா பாத்துங்க, நான் இப்பவே சொல்றேன், எழுதி வச்சுங்க. ஆளுநர் RN ரவி வரம்பு மீறுகிறாரா? வரம்பு மீறும் ஆளுநர் RN ரவி, சட்டத்தை மதிக்காத ஆளுநர் RN ரவி, பாஜகவின் கைப்பாவையா ஆளுநர். இது எல்லாம் தான் இன்னைக்கு நம்ம RS பாரதி ஊடகங்களோட விவாத தலைப்பா இருக்கும். இன்னைக்கு என்னன்னா, சவுக்கு சொல்லுவாப்புல, மாநில அரசு என்ன எழுதி கொடுக்குதோ அதை படிக்கிறது தான் ஆளுநரோட வேலைன்னு. எனக்கு அதெல்லாம் உடன்பாடு கிடையாது. இந்த விஷயத்தெல்லாம் சவுக்கு சங்கர் அவர்களோட கருத்தை நான் ஏற்க முடியாது. ஏற்க வேண்டிய விஷயங்கள்ல ஏற்றுக்கும். ஏன் அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டம் உங்களுக்கு அப்படி இருக்கட்டும். அதுக்காக இப்ப நீங்க இப்ப இவ்வளவு கொலை நடக்குது, தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காவா நொட்டுதுன்னு எழுதி கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஆளுநர் படிச்சுட்டு போவாரா? ஒரு ஒரு டெலிவரி ஊழியர் அவன் என்ன பண்ணுவான்? மிஞ்சு போனா அவன் என்ன ஒரு 10,000 5,000 கிடைக்கும். அவன் குடும்ப கஷ்டத்துக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டு எங்கேயோ கிராமத்துல இருந்து மெட்ராஸ்ல வேலை செஞ்சுட்டு கிடக்குறான். இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சவங்களாம் திராவிட மாடல் அறுத்து தள்ளுல வேற வேலை கிடைக்காம அவன் கூட டெலிவரி வேலை பாக்குறான். முதலீடு வந்துருச்சுன்னு வாயால வடை சுடுற வேலையை மட்டும்தான் அப்பா பண்ணிட்டு இருக்காரு. இங்க முதலீடும் வரல, ஒரு கருணாநிதியும் வரல. அப்ப எங்க இந்த நிறுவனங்கள் புதுசா வரும்? இங்க வர வேண்டிய கூகுள் நிறுவனம் ஆந்திராவுக்கு ஓடுது. அந்த நிறுவனம் இங்க முதலீடு பண்ணுது, இந்த நிறுவனம் முதலீடு பண்ணுது. எங்க நாட்டுல முதலீடு பண்றதுக்காக அமெரிக்காவில கூப்பிட்டாங்க, ஜப்பான்ல கூப்பிட்டாங்க, அவ்வளவு ஏன் ஜெர்மனில கூட கூப்பிட்டாங்க அப்படின்னு இவரு கலரா டோப்பாவை மாட்டிக்கிட்டு சைக்கிளை போய் வெளிநாட்டுல ஓட்டிக்கிட்டு வெறுமனே ரீல்ஸ் போட்டது மட்டும்தான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி செய்த சாதனை. இதை தாண்டி ஒன்னும் அறுத்து தள்ளல. அப்ப வேலை கிடைக்காம ஜூமோட்டோவில் போயாவது வேலை செய்வோம், டெலிவரி போய் வேலை பார்க்கறான். அவனை வேலைச்சேரியில வச்சு வெட்டுறானுங்க, கஞ்சா போதையில நாய்ங்க. இதெல்லாம் என்னத்த சொல்றது? இது சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காவா இருக்குன்னு ஆளுநரை படிக்க சொன்னா படிப்பாரா? 2 நாளைக்கு முன்னாடி திருவள்ளூர்ல கல்லால அடிச்சே கொள்றானுங்க. எந்த பகையும் இல்லைங்க, போதைய போட்டுட்டு அவனுங்க பாட்டுக்கா சௌரியத்துக்கு கொத்தி தள்ளுறானுங்க புள்ளிங்க. இந்த புள்ளிங்க தான் ஸ்டாலின் அப்பான்னு கூப்பிடுறதுன்னு நினைக்கிறேன். நம்ம அப்பா ஆச்சுதாண்டா, நம்ம சௌரியத்துக்கு என்ன வேணாலும் செய்வோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கானா பாட்டு எழுதுறதுக்குன்னே ஒரு கேப் மாதிரி குரூப் இருக்கானுங்க. நல்ல கானா பாடகர்கள் கடந்து போங்க, நாங்க அவங்கள சொல்லல. இவங்க இப்ப கானா பாட்டு எழுதுறானுங்க பாருங்க, கிசாவை விட்டேன், பொருளை எடுத்தேன், போட்டேன்னு. இதெல்லாம் ஒரு வரி. இவனுங்களெல்லாம் பிடிச்சி அந்த புள்ளிங்க மசரை அறுத்து விட்டு 4 சாத்தி விட்டுருந்தா அடங்கி இருப்பானுங்க. இன்னைக்கு வேலைக்கு போறோம், ரோட்ல நடமாட பயமா இருக்கு. எவ்வளவு கேவலம் நடக்குது. ஒரு பொம்பளை போலீஸ், முதலமைச்சர் பாதுகாப்புக்கு போன பொம்பளை போலீஸோட கழிவறையில ஒரு போலீஸ்காரன் செல்போனை வச்சு வீடியோ எடுக்கிற அளவுக்கு நாடு நாசமா போயிட்டு இருக்கு. நீங்க அமைதி பூங்காடு அறுத்து தள்ளுறீங்களா? இன்னைக்கு ஆளுநர் RN ரவி புறக்கணிச்சு வெளில வந்திருக்காரு. என்ன? தமிழ்தாய் வாழ்த்தையை தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்படாதால் ஆளுநர் RN ரவி வெளியேறியிருக்கார். இதுதானே போன வாட்டியே நடந்துச்சு. ஏன் ஒரு தேசிய கீதம் வாசிக்கிறதுல உங்களுக்கு என்ன அப்படி நீங்க கெட்டு போறீங்க? உண்மையிலேயே சொல்றேன், இவங்க எல்லாம் பிடிச்சி கக்கத்துல வச்சு கசக்கி போடணும். பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு தேசப்பற்ற ஊற்றி வளர்க்குறீங்க. முதல் பக்கத்திலேயே பாடநூல் வாரியம் கிழிக்குதுன்னு சொல்லி இந்தியர் என்பதில் பெருமை கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனைகள் புரிவோம்னு முன்னாடி மட்டும் எழுதி வைக்கிறீங்க. சட்டசபையில தேசிய கீதம் பாடக்கூடாதா? வேணா நான் அப்புறம் எதனா சொல்றேன். இந்த தேசம் அப்படின்னாலே பிஜேபிங்கிற முடிவு வந்துட்டாங்க இவங்க.
பிஜேபி எதிர்க்கிறதா நினைச்சு தேசிய கீதத்தெல்லாம் எதுக்குறாங்க. அசிங்கமா இல்ல உங்களுக்கு? தேசிய கீதம் பாடப்படல, அவர் ஏஞ்சுதான் போவாரு, போன வாட்டி தான் போனாரு, ஏன் போட்டு போங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? தேசிய ஜனகணமன தானே பாட சொன்னாரு. வேணா அடுத்த வாட்டில இருந்து நீங்க ஆளுநர் உரையில இப்படி எழுதிருங்க. என்ன எப்படி எழுதலாம் சொல்லுங்க? ஒரு நல்ல பாட்டு, பாலைவனம் பூக்குதடா பாறைகளும் உருகுதடான்னு கருணாநிதி பாட்டு போட்டுருவோமா? கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே அப்படின்னு ஒரிஜினல் பாட்டை போட்டுருவோமா? டூப்ளிகேட் வெர்ஷன் வேணா எனக்கு வாயில டக்குன்னு வரும், பாடி போடுவேன். இதை வேணா போட்டு அறுத்து தள்ளிடுவோமா? இல்லைன்னா இப்பதான் உங்களுக்கு 4ஆம் பெரியார் 5ஆம் பெரியார் எல்லாம் கிடைச்சிருக்காரு. திரையுலக கவிஞர் அவர், திறமையான மனிதர் அவர், உதயநிதி உதயநிதி உருட்டி உருட்டி உதயநிதி அப்படின்னு என்ன போட்டுடலாமா பாட்டு? தேசிய கீதம் பாட துப்பு இல்லைன்னா வெளிநடப்பு தான் செய்வாங்க. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? எதுக்கு இவ்வளவு பிரச்சனை? தேசிய கீதம் பாடலன்னா ஆளுநர் வெளியே போவார். ஆளுநர் வெளியே போனார்னா நம்ம தான் தட்டு நிறைய எலும்பு துண்டு வச்சிருக்கோமே, டாமி ஜிம்மி எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மீடியாவுக்கு இருந்தா இதை கவிங்க, இதை கவிங்க, இதை கவிங்கன்னு மீடியாவுக்கு ஆளுக்கு ஒரு எலும்பு தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு போய் RN ரவிய கடிங்க. இதுதான் இன்னைக்கு டார்கெட். அதுக்குதான் இவ்வளவு வேலை அப்படிங்கிறது நடக்குது. ஏன் இது நடக்குது? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இந்த போட்டோவை பாருங்க. இந்த பெண்ணோட பேர் அலமேலு, சேலம் மாவட்டம் ஓமலூர். இவளுக்கு வேலையே என்ன தெரியுங்களா? இவ 12வது தான் படிச்சிருக்கா. இவளெல்லாம் அவன்னு பேசுறதுல தப்பு இல்லை. ஆனா வக்கீல்னு சொல்லிட்டு போய் கட்ட பஞ்சாயத்து பண்றது, இதுதான் ஒரு வேலையா? இதுதான் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இவ அதை தாண்டி என்ன பண்றான்னா, சேலத்துல இருக்கிற பெரிய பெரிய விஐபிங்களை கூடலாம் விபச்சாரம் பண்றது. இவளுக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்த வீர வளவன் பேரை பாத்தீங்களா இல்லையா? வீர வளவன் அப்படின்னு ஒருத்தன் இவளுக்கு ஏஜென்ட். இவளை உள்ள அனுப்பி விட்டு இவனை ஒரு 4-5 பேர் கேங் இருக்கிறானுங்க. முருகேசன், செல்லா, செல்வம், திருமால் அழகன், பிரவீன் குமார் அப்படின்னு. இவனுங்க எல்லாமே இவளை கூட்டி கொடுத்துட்டு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு அவனுங்களை அடிச்சு காசு புடுங்கறதா எங்களுக்கு வேலை. இதை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கடைசியில எங்க தெரியுங்களா கரையேறி இருக்கு? சேலம் ஓமலூரை சேர்ந்த SI பூபதி, போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர். இவரு ஒரு வழக்குல, ஒரு கொலை வழக்குல தப்பான FIR போட்டிருக்காரு. இந்த அலமையில வக்கீல்னு சொல்லிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல உட்காந்துக்கிட்டு நீங்க ஃபேக் FIR போட்டுறீங்க சார், அப்படி சார் இப்படி சார்னு விரட்ட. ஐயோ நம்ம வர ஃபேக்கா போட்டது மாட்டிக்கிச்சே அப்படின்னு. பாத்துங்க ஃபேக் FIR எப்படின்னு. நேத்து ஒருத்தன் இப்படிதான் தண்ணி கேன் வச்சு சாராய வச்சான்னு ஒரு பிள்ளைய பிடிச்சானு சொன்னல, அதே மாதிரி கொலகேஸ்ல ஃபேக் FIR அந்த SI. சரிம்மா நம்ம சமாதானமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஓவரா சமாதானம் ஆயிட்டாங்க. அண்டர் டீலிங்ல ஓடி போச்சு அலமேலுக்கும் பூபதிக்கும். அப்ப என்ன ஆகி போச்சு, நல்ல ஜாலியா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்திருக்காங்களா. இதுல அலமேலு அப்படியே பணம் பறிக்கிறது. 92,000 இந்த SI கிட்ட அலமேலு அப்பப்ப தன்னோட கட்டழகு மேனியை காமிச்சு வாங்கியிருக்காப்புல. வாங்கினதோட மட்டும் இல்லாம தொடர்ந்து இவங்களுக்குள்ள அந்த சல்லாப உறவு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதை தொடர்ந்து இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பெண்மணி திரும்ப அந்த பணம் கேட்டிருக்காப்புல. இந்த பணம் கேட்டதை அடுத்து நீங்க வாங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு பணம் வாங்கிக்கலாம்னு சொல்லி SIயை கூப்பிட்டு அங்கேயும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு SIயும் அலமேலுவும் அப்படியே ஒரு களியாட்டத்துல இருக்கும்போது இந்த பொறுக்கி புறம்போக்கு பசங்க எல்லாம் சேர்ந்து வீடியோ எடுத்திருக்கானுங்க. வீடியோ எடுத்து SIயவே மிரட்டி பாத்துக்க, SIயவே மிரட்டி SI கையில இருந்து 27,000 பணம் 3 பவுன் சங்கிலி எல்லாத்தையும் புடிங்கிட்டு விட்டுருக்கானுங்க. வெளியில தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால இது பெரிய பிரச்சனையா இருக்கு, ஏற்கனவே 92,000 போச்சு, இப்ப 3 பவுன் செயின் வேற போச்சு, 27,000 பணம் போச்சுன்னு SI கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாப்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த குரங்கு பிள்ளைங்களை எல்லாத்தையும் புடிச்சிட்டு பார்த்தா இவளோட போன்ல 800 வீடியோக்கள் இருந்திருக்கு. 800க்கும் மேற்பட்டவர்களை இதே மாரி உடலுறவு செய்யற வானு கூட்டிட்டு போய் காம இச்சையில அவர்களை ஈடுபடுத்தி இந்த பின்னாடி இருக்கிற புள்ளிங்க இருக்க, இதெல்லாம் புள்ளிங்க அப்படின்னு என்ன சொல்லலாம். இதுங்க வீடியோ எடுத்து கூட்டி கொடுத்து இவளை வச்சு சம்பாதிக்கக்கூடிய வேலை அப்படிங்கிறத செஞ்சிருக்காங்க. நாடு எங்க போயிட்டு இருக்கு பாத்துங்க. பொய் கேஸ், கொலை கேஸ்ல பொய் கேஸ் போட்ட ஒரு SI, 12வது படிக்கிறேன்னு சொல்லிட்டு வக்கீல்னு சொல்லிட்டு ஊரை சுத்தி வாங்கின ஒரு இப்படி எல்லாம் நாடு ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இன்னொரு பக்கம் புள்ளிங்க கஞ்சாவை போட்டுட்டு வெட்டிட்டு இருக்கானுங்க. இத்தனையவும் மறைக்கிறதுக்கு இவங்க எடுத்த அஸ்திரம் என்ன தெரியுமா? இந்த அலமேலோட சகோதரர் பிஜேபிக்காரர் அப்படின்னு. ஆமா பிஜேபிக்காரர் தான். ஆனா இந்த சம்பவங்கள் எதுக்கும் இவரோட சகோதரருக்கும் சம்மந்தமே கிடையாது. முழு விசாரணை எப்படிங்க சங்கின்னு வேணா சொல்லிட்டு பிஜேபிக்கு நான் சப்போர்ட் எல்லாம் பண்ணல. இவ தன்னோட சகோதரரோட பேச்சுவார்த்தையே இல்லைங்கிறாங்க.
இது இப்படி போயிடுச்சுன்னு அந்த பையன் அந்த காலகட்டத்திலே விலகிட்டாரு. இந்த பெண்மணியை முழுக்க முழுக்க பின்னால் இருந்து இயக்கிய கேங் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வீர வளவன், அதாவது குள்ளப்பனோட மகன் வீரவளவன், முருகேசன், செல்லா என்கின்ற செல்வம், திருமால் என்கின்ற அழகை, இவங்க எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவங்க. எப்பேற்பட்ட வேலை, அது அப்படியே நைஸா பிஜேபியில சகோதரி அப்படின்னு திருப்பி விட்டாங்க. இந்த அக்யூஸ்ட் புறம் பாத்தீங்கன்னா, கைது செய்யப்பட்டவன் புறம் பாத்தீங்கன்னா விசிகா இருக்கா. நான் விசிகாவை குறிப்பிட்டு குற்றம் சொல்றேன்னு அவசியம் கிடையாது. எல்லா கட்சியிலையும் திருட்டு பயிலுக இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் நல்லவன் இருக்கான். இந்த மாதிரி 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக விசிகாவே அப்படிப்பட்ட கட்சின்னு குற்றம் சொல்ல நான் விரும்பல. அதுக்கு நான் வரவும் இல்லை. பிஜேபிலையும் திருட்டு பயிலுக இருக்கானுங்க, விசிகாவிலையும் திருட்டு பயிலுக இருக்கானுங்க, திமுகவில் திருட்டு பயிலுக மட்டும்தான் இருக்கானுங்க. இப்படிதான் இருக்கு. இதை மறைக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளுநரை வச்சுக்கிட்டு குரங்கு வித்த காட்டிக்கிட்டு குரலி வித்த கழட்டி பல்ட்டி அடிச்சுட்டு கிடக்குறாங்க. போதாத குத்தத்துக்கு இன்னொரு மனதை பாதித்த ஒரு சம்பவம் கேரளாவில் நடந்திருக்கு. இந்த இந்த புள்ளைய என்னத்த சொல்றது, பஸ்ல போய் ரீல்ஸ் எடுத்திருக்காங்க கேரளா கோழிக்கோட்ல. தீபக்னு ஒரு அப்பாவி, அந்த நபரை இந்த பொண்ணு வீடியோ எடுத்தே அவர் பார்க்கல. இவளா கொண்டு போய் தன்னோட உடலை அவர் மேல உரசுற மாதிரி உரசி வீடியோல எப்படி போடுறான்னா, பஸ்ல பாத்தீங்கன்னா என்ன ஆண்கள் உரசுறாங்க, கிழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மோரைய போய் ஆனா உரசுவானா. இந்த வீடியோ வைரல் ஆகி போய் தீபக்கோட சொந்தக்காரர்கள் உறவினர்கள் எல்லாம் அந்த வீடியோவை பார்த்துட்டு தீபக் என்னப்பா இப்படி இப்படின்னு கேட்க, அவருக்கு சத்தியமா அங்க நடந்தது எதுவுமே தெரியாது. செத்து போயிட்டாருங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாரு அவமானம் தாங்க முடியாம. அவமானம் செய்யாத தப்புக்கு நாம அவமானப்படுத்தப்பட்டமேனு ஒருத்தன் தூக்கு போட்டுட்டு தூங்குறான்னா அவன் நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பான். இது எங்கேயோ வேணா வாயில வந்துரும், பச்சை பச்சையா திட்டி போடுவேன் நான். அந்த அலமேலுக்கும் இதுக்கும் பெருசாலாம் வித்தியாசம் கிடையாது. ரீல்ஸ் மோகம், செத்து போயிட்டான். அந்த தீபக்கோட பஸ்ல தொடர்ச்சியா பயணிக்கக்கூடிய ஒரு மாணவி கிட்ட தீபக்கு பத்தி பேசும்போது என்ன தெரியுங்களா சொல்றாங்க, ஒரு நாள் என்னோட மாதவிடாய் காலம், என்னால கடுமையான வயிற்று வலி, நான் பஸ்ல ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு தீபக் என்னமோலே என்னாச்சு நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஆசுவாசப்படுத்தி எனக்கு தண்ணி பாட்டில் கொடுத்து, வழியே ஒரு பாராசிட்டமல் மாத்திரை ஒரு பையிலிருந்து எடுத்து எனக்கு கொடுத்து என்னை ஆசுவாசப்படுத்தி, கவலைப்படாத மோலே ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன இந்த வலியை சமாளிக்கிறதுக்காக பேச்ச கல்வி பக்கம் திருப்பி விளையாட்டு பக்கம் திருப்பி என்ன பஸ் ஸ்டாப் வரைக்கும் நல்லபடியா கூட்டு போனவருங்க தீபக். அவரு மேல இந்த நாதாரி முண்டை இப்படி ஒரு குறைய சொல்லியிருக்கா, இன்னைக்கு செத்து போயிட்டாருன்னு கேட்கும் போது எனக்கு வயிற்றுச்சலா இருக்குங்க அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லியிருக்கு. இப்படி ரீல்ஸ் மோகத்துக்காக கேரளாவில் இப்படி நடக்குது. இங்க புள்ளிங்க போதைய போட்டுட்டு வெட்டிட்டு இருக்கானுங்க. அப்பா டோப்பாவை மாட்டிக்கிட்டு நம்ம ஆட்சியில பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு வடைய சுட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த RS பாரதி ஊடகங்கள் நமக்கு எச்செலும்பு கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு RN ரவியை கடிக்கிறதுல பிஸியா இருக்காங்க. இதற்கு இடையில அப்பப்ப விஜயவும் கடிப்பாங்க. இப்ப கரூர் விவகாரம் அப்படிங்கிறது ஒரு அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இந்த வீடியோ இதுலயே பயங்கர லென்த்தா ஓடிடுச்சு அப்படிங்கறதால அடுத்த வீடியோல நாம அதை டீடைல்டா பார்ப்போம். தொடர்ந்து பேசுவோம்.